பேய் பிசாசையும் கூப்பிட்டான். சாத்தானும் ஒன்றாக கூடி அவனுடைய பிரச்சனைகளை சொன்னாங்க. நம்மளால கிறிஸ்துவ சர்ச்சுக்கு போகாம தடை செய்ய முடியல. என்னதான் இங்க நடக்குது? என்னதான் வேதத்தை படிக்கும் போது கூட நம்மளால தடை செய்ய முடியல. இப்போ இன்னும் அதிகமா நினைக்கிடுவாங்க. நம்ம ராஜ்யம் தூக்கில போயிடும். இல்ல, நான் ஒருபோதும் இதை விட மாட்டேன். கொஞ்சம் விட்டுதான் பிடிப்போமே. போட்டோம் காவடி ஒன்று பண்ணு. இல்ல இல்ல, நம்ம சேர்ச்ல பிரச்சனை உண்டாக்குவோம். நடுவில் நம்ம பிரச்சனையை உண்டாக்கலாம். பிரச்சனையும் குழப்பங்களையும் உண்டாக்கலாம். வாலிபர் மத்தியில உலக ஆசையை கொண்டு வருவோம். சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைங்க வராம தடுத்து எப்போதும் பிஸியா வச்சுக்கிட்டா நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. பிஸி பிஸி பிஸி. நல்ல ஐடியா. ஆனா வீட்டுல இருக்கும் போது அவங்களை எப்படி நம்ம தடுக்கிறது? நீங்களாம் தந்திரமா செயல்படணும். அவங்க நேரத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா எப்படி அவங்க ஜெபிப்பாங்க? எப்படின்னா அவங்களோட நேரத்தெல்லாம் அவங்களுக்கே தெரியாம நம்ம வேஸ்ட் பண்ணணும். அப்படி அவங்க வேஸ்ட் பண்ணிட்டா அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கிற வேலை. இப்ப நான் பூலோகத்துக்கு போய் என்ன அட்டகாசம் நான் பண்றேன்னு பாருங்க. அப்புறம் என்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு துணிமணி எடுக்காம இருக்கும். ஆனா இந்த மாதிரி சிக்கனமா கிறிஸ்மஸ கொண்டாடுறேன். இல்ல இல்ல சொல்லு. இல்ல இல்ல அப்படிலாம் இல்லைங்க. நம்ம ஆடவரமாதான் சொல்லிடணும். ஏங்க நீங்க பேச்சு கேட்கலான்னு என்ன பேசவே மாட்டேன். வருஷத்துல ஒரே நாள் தானே நாங்க கொண்டாடுறோம். என்னதுப்பா? அப்பா கிறிஸ்மஸ்ல என்னதுப்பா? அப்பா அதான் உங்க அம்மா சொன்னாங்க கிறிஸ்மஸ்ல நிறைய செலவு செய்யணும். எப்படி? இப்ப ஏன் மூஞ்சி தேய்ச்சி வச்சிருக்கீங்க? நாளையில இருந்து நான் ஓவர் டைம் செய்யறேன். ஞாயிற்றுக்கிழமை செஞ்சா டபுள் சம்பளம். இனிமே வேலை ராத்திரி தான் வரணும். சரி அண்ணா, நம்ம பிள்ளைங்கள ஆறு பாத்துக்குவா. சின்ன பாப்பாவா பல்லா முளைக்குதே, அவன் எழுதுவாங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போலாம். அம்மா அப்பா பார்த்து பேசி ரொம்ப
வீட்டில் இருக்கணும். போரியா இருக்கு. ஸ்கூல் முடிஞ்சு கேஃபேக்கு போகலாம், பார்க்கலாம். சனிக்கிழமை லேப்பா பண்ணலாம். ஸ்கூலுக்குலாம் போட்டேன். அங்கே கண்டிக்க யாரும் கிடையாது. ப்ளே பண்ணுறத வீட்டில் இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கும். தினம் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும், டிவி இருக்கு. அப்போ என்னத்துக்கு ப்ளே பண்ணிட்டு சாப்பிடணும்? நம்ம பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. வாத்தியாரே போன் அடிச்சாரு. பிள்ளைங்க வளர்த்துருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஓட்ட வீடு. ஐயோ ஐயோ அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. அடிக்காதீங்க, எல்லாம் உங்களாலதான். காசு நனைஞ்சு இப்ப பாத்தீங்களா? மூஞ்சி பாக்கவே பிடிச்சல. பணம் போய் பிடிச்சது நானே மனமண்டிக்கு புரியும். நிம்மதி எல்லாம் போச்சு. வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, நிம்மதியும் இல்லை. நம்ம குடும்பத்துல நடந்ததே இல்லையா? இதெல்லாம் நம்ம பைபிளை படிக்காம போனதான். இப்ப நம்ம அடிபட்டு இங்க நிக்கிறோம். சர்ச்சுக்கு வாரம் போனோம். ஜீசஸ் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, அதனாலதான் இந்த உலகத்துல பிறந்தாரு. இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். பிரித்து ப்ரே பண்ணி அவரோட வசனத்தை தியானித்து உலகத்திலேயே தேட முடியாத சந்தோஷத்தை அவர் தருவார். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இந்த குடும்பம் எப்படியோ தப்பிச்சு.
ஆனா இன்னும் நிறைய குடும்பம் இருக்கு நம்ம கொடுக்க. விஷயம் என்னன்னு தெரியுமா? Being under stethoscope. It's Christmas time! All over the world! We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a happy